ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த NTV தமிழ் சேனல். நான் உங்கள் NTV நவீன். காய்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம டிக்டாக்ல வீடியோ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கலாம் டிக்டாக்ல வீடியோ டவுன்லோட் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில வீடியோ டவுன்லோட் பண்ணிடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ வந்து நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை சேவ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணால் நம்ம இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில வீடியோஸில் வந்து இந்த மாதிரிக்கே சேவ் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஆனால் அந்த வீடியோலாம் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்ல வரது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு இடத்துல கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஏன்னு கேட்டேன் அப்படின்னா, இந்த மந்த் வந்து எல்லாத்தையும் சேர்த்து 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, என் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டால் உங்களுக்கான வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக தருவேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இந்த வீடியோவில் நம்ம பேசாமல் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஷேர் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே பார்த்த வீடியோவில் வந்து எனக்கு சேவ் அப்படின்ட்டு ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிடும். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை சேவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஐக்கான் இல்லை. ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்ட்டா இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டை மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னா இல்லை அது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து காப்பி டு கிளிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவிட்டு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ விட்டு நீங்கள் வெளியே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கு பேர் நீங்கள் யோசிக்கலாம் நம்ம ஏதாவது எப் டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக எந்த எப்பும் இல்லாமல் அந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஃபோனில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குரோம்குள்ளே வந்த பிறகு மேலே சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும் டவுன்லோட் டிக்டாக் வீடியோஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். டவுன்லோட் டிக்டாக் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு இது நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு வெப்சைட் ஒன்று காமிக்கும். இந்த மாதிரி வெப்சைட் வந்து காமிக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இந்த கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் உள்ள வந்துடுங்க. இந்த வெப்சைட் உங்களுக்கு காமிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பேஸ்ட் டிக்டாக் லிங்க்ஸ் ஏர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோட லிங்க் வந்து இதில் என்டர் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் சேவ் வீடியோ டூ இல்லை இந்த மாதிரிக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே வேலை தான். மேலே டவுன்லோட் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃபியூச்சர் காட்டுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து ஃபைலில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணி நான் இதை வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிக்டாக்ல வந்து நம்ம அறவே டவுன்லோட் பண்ண முடியாத ஒரு வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இது ஃபேக்காக இல்லை உண்மையாக அப்படின்ட்டு நான் அந்த டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடியாக ஒரு வீடியோ வந்து ஒரு டிக்டாக்ல உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். அதே வீடியோவை டவுன்லோடே பண்ண முடியாமல் இந்த வீடியோவை உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி காட்டினேன். ஸோ அதே வீடியோ வந்து இப்போ ப்ளே ஆகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க மெத்தடை வச்சு நீங்கள் டிக்டாக்ல வந்து எந்த விதமான வீடியோஸையும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டை மட்டும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கு போடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.